இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை. அதாவது இதை இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இரண்டாவது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறது. நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட், கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதோட ஆச்சரியம் இந்தியாலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ, வாட் ப்ரோ, நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி உங்கள் தின சேவல்